களம் இன்னும் இருமுனை போட்டியாக எல்லாம் மாறல. ம். களம் வந்து மும்முனை போட்டியை நோக்கி முன்னேறி இருக்கு. ம். அதாவது திமுக, அதிமுக. விஜய் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கிறார். விஜய்க்கான ஒரு மாற்று என்கிற ஒரு வோட் பேங்க். விஜய் ஒரு ஒரு புதிய முகம், ஒரு நடிகரு, ஒரு பிரம்மாண்டமா சூப்பர் ஸ்டார் நாற்காலி போன்று இன்னைக்கு இருக்கக்கூடியவரு. அவ்வளவு பெரிய நடிகர் தன்னுடைய திரை கேரியர்ல அவருடைய குரலே சொல்றதா இருந்தா, திரை கேரியரோட உச்சத்தை விட்டு விட்டு வந்தவரு. உண்மையிலேயே ம். ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருப்பாரு என்பதாக 45 வயது வரைக்கும் ஒத்துட்டவங்க. நான் சொல்றது ஜென்சி தலைமுறையை மட்டும் சொல்லல. ம். 20, 25 வயசுல மட்டும் இல்ல. ஒரு ம். 45 வயது வரை விஜய் ஆதரிக்கக்கூடியவர்கள நான் பார்த்தேன். தமிழகத்துல ம். பல்வேறு பகுதிகளில. சோ ம். இதெல்லாம் சேர்ந்து களத்த மும்முனை போட்டியா வேண்டுமானால் மாற்றலாம். பட் விஜய் வந்து அதுல ஓவர் கிளைம் எடுத்துக்கிறாரு. இருமுனை போட்டி தான். அதிமுக ஆட்டத்திலே இல்ல. இது எல்லாமே அவர் புரிதலோட பேசுகிறாரா? அவருக்கு அப்படியே புரிதலோடு பேசினாலும் கூட அவர் விரும்புகிறார். அது அவருக்கு லாபம். நீங்க திமுக ஓட்டு, திமுகவுக்கு எதிரான ஓட்டு. இதுதான் தமிழக அரசியல் களம். 1967ல அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து திமுகவுக்கு எதிராகத்தான பல இயக்கங்கள் உருவாயிருக்கு. அது அதிமுகவா இருக்கலாம். ஒரு காலகட்டத்துல தேமுதிகவா இருக்கலாம். எல்லாமே பல காலகட்டங்கள்ல உருவான இயக்கங்களும் மாறி மாறி எதிர்த்து திமுகவை அந்த கொள்கைகளை தான் எதிர்த்து வந்திருக்காங்க. சோ அப்ப விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம திமுகவை எதிர்த்தால் போதும். அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய ஓட் பேங்க கூட நம்மளால உடைச்சு தன் பக்கம் ஈர்க்க முடியும் அப்படின்னு நம்புறாரு. அந்த நம்பிக்கை தான் அதுல வெளிப்பட்டுச்சு. பட் இதுநாள் வரை விஜய் அவர்கள் பேசின உரைகள்ல நேற்றைய உரை ஒரு நல்ல உரை தான். அதுல ரொம்ப முக்கியமான ஏன் நல்ல உரைன்னு சொல்றேன்னா